கடவுள் வந்து சாமியாவே முன்ன வரமாட்டாரு, சில மனிதர்கள் ரூபத்துல முன்ன வருவாரு. இப்ப நீ வண்டியில 2 வீலர்ல போய்க்கு இருக்க, திடீர்னு சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போற, அப்ப எதுக்கு ஒரு ஆளு சொல்லுவான் பாத்திருக்கியா, தம்பி சைடு ஸ்டாண்டு, அப்ப அவன் தான் நமக்கு கடவுள். நமக்கு இப்படி மனித ரூபத்துல வந்து நம்ம உயிரெல்லாம் காப்பாத்துறவங்க கடவுள் தான். ஆனா ஒரு நல்லா கவனிச்சு பாருங்களேன், வீட்டை விட்டு கிளம்புறப்ப மியாவ் குறுக்க வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லை, பூனை குறுக்க போயிருச்சே, வீட்டுல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு உட்காருவேன். நான் கேட்கிறேன், சகுனம் சரியில்லைன்னு தெரியுது, அப்புறம் என்ன மயத்துக்கு பூனை வளர்க்குற, நியாயமான வார்த்தை வளர்க்குற. நான் கேட்கிறேன், அதைத்தான் சொல்றேன் கேளு மச்சான், வீட்டுல வளர்க்குற பூனை குறுக்க போய் இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? பூனை குறுக்க போய் இது வரைக்கும் எவனுக்கு எந்த பிரச்சனை நடந்ததே கிடையாது. நிறைய பேர் 2 வீலர்ல போறப்ப முண்டை நாய் குறுக்க போய்தான் பல பிரச்சனை வீட்டுல கிடைக்கும், கையை உடைச்சு காலை உடைச்சு. நான் கேட்கிறேன், இப்ப நாய் பிரச்சனையா பூனை பிரச்சனையா? நாய் தான் பிரச்சனை, நாய்னால பிரச்சனை. அந்த நாய் கண்ட நாய் கூட சேர்றேன்றேன் என்ன கேட்டா சொல்ற கேளுங்க, நாயினால பிரச்சனை இல்ல, நாயே ஒரு ஊர்ல பிரச்சனை ஒண்ணு இருக்குப்பா. ஆமா, நாயே பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஒரு தலைவர் நாய் ஒண்ணு இருந்திருக்கு, 50 தொண்டர் நாய் வேற இருந்திருக்கு. இந்த நாய் தலைவர் நாய் என்ன சொல்லிச்சான், 50 நாயை கூட்டிச்சுக்கிட்டு, என் நாய்களே நம்ம நாளைக்கு ஒரு மாநாடு போட போறோம். என்ன தலைவரே சொல்லுங்க தலைவர். அது தலைவர் நாய் எப்படி தெரியுமா, நல்ல ராசபாளையத்து நாய், இடுப்பு ஒசரத்துக்கு புல்லா சுரட்ட நாய்களா முன்ன கிடக்குது, முன்ன நாய்களா முன்ன கிடக்கு, அதெல்லாம் தொண்டர் நாய். இந்த ராசபாளையத்து நாய் தலைவர் நாய் சொல்லிச்சான், வர வர இந்த மனுஷங்க நம்மள கேவலமா பேசுறாங்க. என்ன 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 பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, இந்த மனுஷங்க எப்ப பார்த்தாலும் நம்மள கேவலமாவே பேசுறாங்க, அதுக்கு தான் இந்த மாநாடு இருக்கு. அப்பதான் இந்த நாய் தொண்டர் நாய் கேட்டிருக்கு, என்ன தலைவரே அப்படி மனுஷங்க நம்மள கேவலமா பேசுறாங்க சொல்லுங்க. ஆமா, எப்ப பாரு இவங்களுக்குள்ள சண்டை ஓட்டா நம்மளத்தையும் குறையா சொல்லி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க நல்லா பாரு, மனுஷனுக்கு சண்டை ஓடுறப்ப நம்மள சொல்லியே பேசுறான். அட பிச்சைக்காரன் நாய, அட எச்சிக்காரன் நாய, அட பொம்பளை பொறுக்கி நாய, பொம்பளை பொறுக்கி நாய, அட தெருப்பொறுக்கி நாய, அட கிளட்டு நாய, எல்லாத்துக்கும் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். எல்லாத்துக்குமே நம்மள சொல்லியே இவங்க மனுஷங்க புள்ள பிரச்சனை பண்றாங்க. நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது, கேட்டுக்கிட்டு வந்துச்சுடா நேரா கடிக்கிறதுக்கு. அப்பதான் இந்த நாய் சொல்லுச்சா, நம்ம என்னைக்காவது அவங்கள பத்தி பேசிருக்கோமா? அட லூசு பையன் மனுஷனே, முட்டா பையன் மனுஷனே நம்ம சொல்லிருக்கோமா? இந்த மனுஷங்க நம்மளை பத்தி மட்டும் கேவலமா பேசுறாங்க, என்ன காரணம்? காரணம் என்ன? வாட்ஸ் தி பாயிண்ட்? மனுஷங்க போடுற எச்சி சோத்தை நம்ம தின்றதுனாலதே நம்மளாவே மட்டமா நினைக்கிறான். அப்ப நம்ம எல்லா பேரும் என்ன பண்ணணும், மனுஷன் போடுற எச்சி சோத்தை திங்காம இருக்கணும். மனுஷன் போடுற எச்சி சோத்தை நம்ம தின்னக்கூடாதுன்ற தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு, அப்ப சோத்துக்கு நம்ம வேற என்ன பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்ராஸ்ல போய் தீர்மானத்தை நிறைவேற்ற போகுதுங்க. எங்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டாங்க. மெட்ராஸுக்கு போகுது, தலைவர் முன்ன போக, தொண்டர் நாய் பின்னாடி போக, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த படம் போதுமா, எங்க போறாங்க, மெட்ராஸ் போறாங்க. நாய் பாசம் உனக்கு புரியாதுடா. மெட்ராஸ் போறாங்க தீர்மானம் போட. என்ன தீர்மானத்தை போட? மனுஷன் போடுற எச்சி சோத்தை தின்னக்கூடாதுன்ற தீர்மானத்தை போட மெட்ராஸ் போதுங்க. தம்பி அந்த படைய நடத்தி சென்றது இன்னொரு, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. ஒரு வழியா மெட்ராஸ் போயிட்டாங்கப்பா. மெட்ராஸ்ல போய் காலை வைக்க, ஒரு பக்கத்து காது குத்து வீடு, ஒரு பக்கத்து கல்யாண வீடு, இலைய கொண்டு வந்து பொதன்னு கொட்டிருக்காங்க. இந்த சட்டம் போட்ட தலைவர் நாய் முண்டதை ஓடி போய் நக்கா நக்கிட்டு இருக்குது. இந்த முண்டிய செருப்பு அடிச்சாங்க. நான் சொல்ற நீ சரியா இருந்தா உன் பின்னாடி வர ஆளு சரியா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரியுது, என்ன புரியுது, இந்த மேடையில ஒரு நம்மளுக்கெல்லாம் தலைவர் யாரு, இந்த கருத்து தெரிவிக்கிற கருத்து என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த ஆளுக்கு நம்ம நல்லது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோக்கியமா இருக்கணும்னு சொல்றேன். யோக்கியம்னா எப்படி? நீ பொத்து, அதுக்கு ஒரு கதை கேட்பேன், வாய்ப்பாடம் முடிச்சுக்கிறேன். அப்படியே ஆஹா இந்த படை போதுமா. ஸ்ரீ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் நமது கடைக்கி கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லாமல தாய் ஸ்ரீ புற்றுக்கோவில் சுவாமி ஸ்ரீ முனியம்மாள் சுவாமி ஆதிஷ்டானம் ஆசிரமம் 57ஆம் ஆண்டு வைகாசி பரணி குருபூச்சை விழாவினை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் காண வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இப்படிக்கு கோவில் அமர்ந்த சிங்கார வண்டொலி முன்னணி கலையரங்கில் வடக்கிரத்தம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திரு நமது சாதுராமசாமி அவர்கள் தலைமையிலும் மற்றும் நல்லாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி செந்தில்நாதன் அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் மேலிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது.
இந்த நாடகத்தில் சிறப்பாக கதவுடைய சிகாமணிகள் மதுரை யானமலை ஒத்தக்கடை இளமலுக்கும் தேத்தாங்குளம் கண்டெடுத்து வி.எம். ரவீந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இசைக்குயில் இன்னிசை வாணி இன்னிசை ராணி என்று சொல்லக்கூடிய கரூர் மாவட்டம் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்காடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் வசன பேரரசு வசன சொல்லகன் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவணம் என்று சபதம் பெற்ற நாதகன பேரரசு நமது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் இருக்கும் தண்டியநேதல் மாவட்டம் எடுத்து பி. ஏ. செந்தில்குமரன் அவர்கள் நாரதர் அந்த கலகப்பொருளாக தோன்றுவார். மற்றது நாடகத்தில் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அமைப்பாளர் என்ற முறையிலும் மற்றும் எனது ஆருயிர் அன்பு அண்ணன் ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி தான் வச்சு பார்க்குறோம். பெரிய மனுஷன் ஒரு இடத்த கொண்டு போகல. குழந்தைனா பால் கேட்பாரா திடீர்னு? ஜாலி என்னங்க நாடக மேடையை பொறுத்தளவுக்கு யாரும் கிடையாது. ஜாலி நம்ம ஜாலியா இருக்கணும். என்ன ஆனா முனியாண்டிக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்குப்பா. என்ன ஒத்துமை? நான் என்ன விஷயம் சொல்றேன் அதை சரியா அடுத்த சரியா சொல்லுவார்ப்பா. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா இப்ப சரியா சொல்லுவார் பாருங்களேன். இந்த படை போதுமா இந்த நாடகத்துக்கு நல்லதோ நடிகை கூட அமைத்து கொடுத்த என்கிட்ட வந்து நம்ம போன்ல பேசுறதுல அதிகமா யாரு பேசிருக்கேன்னா ஒண்ணு நம்ம பசங்க. ஆமா அதுக்கு அடுத்து அண்ணன் மட்டும்தான். முனியாண்டி செல்ல அதிகமா பேசுனேன். ஏன்னா முனியாண்டி என்ன வந்து பார்க்கதான் பெரிய மனுஷன். ஆனா உண்மைக்கே குழந்தை மனசு நல்ல. அவர் செல்ல எடுத்து பார்த்தா வெறும் பொம்பளை நம்பர். சும்மா இருங்க. ஏன்னா அன்பு மாமா செய்யாமங்கலம் ராமதாஸுக்கு அடுத்து ஒரு வெகுளியான மனுஷன் யாருன்னா முனியாண்டி. அந்த அளவுக்கு நன்றி. இதுதான் ஜகஜமா ஒரு ஜகஜமா பழகிறத என்னங்க அப்படி முகரத்துக்கு அது விளங்காது. விளங்காத வேலை போயிருவாங்க. அதனால இந்த நாடகத்திற்கு சிறப்பாக மேல பாறைக்குளம் மாற்ற கண்டெடுத்த அன்பு அண்ணன் கே. முனியாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி பின் பார். மனிதன் மனிதன் அவன்தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின் பேர நாட்டை நினைப்பவன் மனிதனா வீரருக்காக கண்ணீரும் வீரருக்காக வெந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 இவன்தான் மனிதன். மனிதன் நீதாயா மனுஷன். எங்கள் நெல்லுக்கு போட்ட வச்சா நீதான் மனுஷன். இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி நாங்க யாருக்கு வாசிச்சோம்னு சொல்லு. யாருக்கு எனக்கு ஞாபகம் இல்லையே. நம்ம ஈக்கராமாக்கு மட்டும் தான் நன்றி நன்றி. யாரும் ஞாபகப்படுத்துறோம் நன்றி ரொம்ப நன்றி. ஈக்கேரப்பா ஆமா வேற குழந்தை. அதனால சிறப்பான முறையில் பல பாடலை ஞாபகப்படுத்து அவருக்கு நெஞ்சாத நன்றி. மனிதன் மனிதன் நல்ல நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஞானஸ்தனை ஞாபகப்படுத்தினேன். கண்டிப்பா. ஏன்னா ஞானஸ்தர்கள் வாழ்ந்த பூமி சிறப்பா அந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கீங்க. நல்ல முறை இன்னும் பேரும் புகழ் வாங்கணும். அன்பு அண்ணா அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த உலகம் காசு பணம் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் சேர்த்து வச்சுக்கணே ரொம்ப முக்கியம். என்ன பணம் இருந்தா தான் 10 பேர் நம்ம பின்னாடியே வருவேன். தெரியுதா? காசு ஒரு பழமொழி இருக்குங்க. இதை நான் ஒரு ஊர்ல சொல்லி இப்படித்தான் சண்டைக்கெல்லாம் வந்தாங்க.
சரி இருக்கட்டும் விடு. சொல்லாதீங்கடா, உண்மையை சொல்லாதீங்கடா, காது கொடுக்க மாட்டாங்கடா. சும்மா வழங்காத. இந்த நாடகத்திற்கு அருமையாக மிருதங்க வசூல் கொண்டிருக்க மிருதங்க சக்கரவர்த்தி, இதுக்கிட்டே வெறும் பால்வாடி டிக்கெட்டையா போடாதுன்னு கேட்குறியா? இந்த நாடகத்திற்கு மிருதங்க வசூல் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி, பல மாநில உருவாக்கி கொண்டிருக்கும் அரசகுலம் டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மைத்துனர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாநகரம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகரம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை NR ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியனண்டோல்ல.
மச்சான் கையை கொடுங்க மச்சான். அருமை மச்சான். தண்ணி வர வர அடிக்கிறத மச்சான் மாதிரி ஆக முடியாது. வேர்வை தண்ணி உழைக்கிற வர்க்காங்க பூரியா போச்சுல இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறை. எதுக்கு இன்னும் திருந்தல. ஆனா அதுல ஒரு என்ன விஷயம் தெரியுமா? என்னங்க? எல்லா மக்களுக்கும் இசை கொடுக்குறாரு செவிக்கு கேட்கறது மாதிரி. ஆமா. ஆனா அவருக்கு செவி பழுதா இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஐயோ அப்ப இது வேறயா? சரி விடுங்க. என்கிட்ட பேசிக்கிட்டு இதுல ஆக்சரமா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கையில பாப்பா வந்தது. என்ன பண்ண அவனுக்கு காது கேட்காது. நான் சொல்றேன் டேய் குழம்பு ஊத்தவா. இவன் பிளமா பக்கத்துல இருந்துகிட்டு நல்லது கிடைக்கிற வரப்பிரசாதம் ஏத்துக்க. உண்மைக்கே காது காரணம் எவ்வளவு நல்லது தெரியுமா? இல்லங்க இல்ல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் கேட்காம இருக்கு ரொம்ப நல்லதுங்க. உனக்கு நல்லா தான் கேக்குது. கேட்காத ஆளுக்கு சொல்றேன் எந்த கரைச்சலும் இருக்காதுப்பா. இந்த குரங்க கூட 3 குரங்க பாத்திருக்கீங்களா? ஒரு குரங்கு கண்ணை பொத்திருக்கும், ஒரு குரங்கு காதை பொத்திருக்கும், ஒரு குரங்கு வாயை பொத்திருக்கும். கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாதண்டு. ஆனா ஆமா இப்ப புள்ள கேட்காம இருக்குது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு காது இல்லாம இருக்குது நல்லதுதான். மச்சான் போறேன் இந்த நாடகத்துக்கு இங்கு ஆல்ரோஸ் கொண்டிருக்கும் தனிக்காட்டு ராஜா, தனிக்காட்டு புகழ், மதுரை அழகர் கோவில் மாநகர மருகாமல் இருக்கும் மீனாட்சிபுரம் மாநகரத்தை எம் சைடு குத்து சரணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு ரவுண்ட்.
இசை என்ப வெள்ளத்தில் நீந்த வைத்துள்ள அன்பு சித்தப்பாக்கும் அன்பு மைத்துனர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உறுதுணையாக இங்கே தாளம் கொண்டு தாளைய சுருதி கலைஞர் எனது அஞ்சு நாடு கண்டெடுத்து எம் ஐயனார் அவர்கள் உங்கள் முன் அசைனன் தாளம். இந்த நாடகத்திற்கு அருமையாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் மற்றும் அன்பு சார்ந்த என்னங்கப்பா குழம்பு வேணுமா? சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்துகிறோம். நல்லது ஒரு சாப்பாடு சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி சுருக்குன்னு உள்ள ஊருகா வேற ஒளி என்று ஒளி அமைத்து நம்மளெல்லாம் அன்பு கடலில் ஆழ்த்து கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய கணக்கி மாநகரம் கண்டெடுத்து உரிமையாளர் ஏ மாரிமுத்து அவர்கள் அமைப்பில் ஸ்ரீ மகா விக்னேஷ் ஆடியோஸ் மகா விக்னேஷ்